தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலுக்கான ஆசனத்தை யாருக்கு வழங்குவது என்பதை கட்சியின் மத்திய குழு இன்று தீர்மானிக்க உள்ளது. தேசிய பட்டியலுக்கு பல சிபாரிசுகள் வந்துள்ள போதிலும் சட்ட புலமை வாய்ந்த அரசியலமைப்பு சட்ட விவகாரங்களில் தேர்ச்சி பெற்ற அந்த விடயங்களை மும்மொழிகளிலும் எடுத்து விளக்கக்கூடிய ஆற்றல் படைத்த எம். ஏ. சுமந்திரனே அதற்கு தகுதியானவர் என்கிறார் விடுதலை புலிகளின் முன்னாள் சுவிஸ் பொறுப்பாளர் நடராஜா முரளிதரன். சுமந்திரன் தமிழரசு கட்சியை உடைத்ததாலேயே ஒரு ஆசனத்தை பெற்றோம், இல்லையென்றால் எல்லோரும் சேர்ந்து 5 ஆசனங்களை பெற்றிருப்போம் என்கிறார் கே. வி. தவராசா. சைக்கிள் கட்சி பெற்ற வாக்குகளையும் அதே போல் மான் சின்னத்திலே வந்த வாக்குகளையும் டாக்டர் அர்ஜுனா பெற்ற வாக்குகளையும் ஒன்றாக கூட்டினீர்களா என்றால் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆசனம் தான் கிடைத்திருக்கும். வாய்ப்பு இருக்கு. கடைசி வரைக்கும் அது நடக்காது. அதை நான் தெளிவாகவே சொல்ல விரும்புகிறேன். சொன்னால் மக்கள் என்ன நிராகரிச்சா நான் அதுக்கு பிறகு தேசிய பட்டியலோடாக வரவே மாட்டேன். அதை நான் தெளிவாக சொல்லுவேன். தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது, தமிழ் தேசியம் தோற்கவில்லை. தமிழ் தேசியத்தின் தோல்விக்கு சுமந்திரனே காரணம். மட்டக்களப்பு தமிழ் தேசியத்தை கைப்பற்றிவிட்டது. தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளுக்காக வாக்களிக்கவில்லை. டக்ளஸ் தேவானந்தாவினதும் அங்கஜனினதும் வாக்குகளே என்பிபிக்கு சென்றது என்றெல்லாம் தமிழ் தேசியத்தின் பிரதேச பரிசோதனை அறிக்கைகள் வெளிவந்தன. தமிழ் தேசியம் மக்களின் அடிப்படை தேவைகளை பற்றி கண்டுகொள்ள தவறிவிட்டமையும் தமிழ் மக்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இல்லை என்று கூறியவையும் முட்டாள்தனமானவை என தமிழ் தேசியவாத பாராளுமன்ற உறுப்பினர்களை சாடினார் லண்டன் தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பின் முக்கியஸ்தர் சேனன். பாராளுமன்றம் எத்தகைய பாராளுமன்றமோ இல்லையோ அங்கு சென்று எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள். அங்கு சென்று எல்லாரும் நல்ல வசதியாக நல்ல கார்களில் ஓடி திரிகிறார்கள். பல்வேறு பிரச்சனைகள் நடந்து தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பார்த்துக் கொள்கிறார்கள். மக்களின் வயிற்றில் விழுகிறது அடி. அப்ப நீங்கள் ஒரு காலத்திலும் எல்லா காலத்திலும் சொன்னீர்கள் தெற்கில் இருக்கின்ற மக்களோட பிரச்சனை தான் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை வடக்கில் இல்லை என்று. இது ஒரு முட்டாள்தனம். இதை தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து வந்திருக்கின்றோம். அத்தகைய ஒரு முட்டாள்தனமான பேச்சை மக்கள் எல்லா பக்கத்திலையும் வட்டி வாங்குறார். நீங்கள் பாராளுமன்றத்தில் மோசமான ஒரு பொருளாதார கொள்கை நடைமுறைக்கு வரும் பொழுது அதை ஆதரித்து வாக்களித்தவர்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். ஏன் இப்படி பார்க்க முடியாது நீங்கள்? அவர் மேலும் குறிப்பிடுகையில் என்பிபியால் மக்களுக்கு வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் இவர்களால் நிறைவேற்ற முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கை அரசியலமைப்பு முறையே கொன்ஃபெடரல் என்ற இணைப்பாட்சியை கோருவதை ஏற்றுக்கொள்வதாக சுமந்திரன் வெற்றி பெற்ற வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இணைப்பாட்சியை எம். ஏ. சுமந்திரனோ விக்னேஸ்வரனோ பொன்னம்பலம் கஜேந்திரகுமாரோ கேட்பதில்லை. மக்களை குழப்புகின்றனர் என்கிறார் தமிழ் நெட் ஜெயா. தேசியம் இல்லாமல் சர்வதேசியம் இல்லை. ஆனால் தமிழ் தேசியவாத தலைமைகள் மக்களை படு பிற்போக்கான தமிழ் தேசியவாதத்தை வைத்து பொய் சொல்லி ஏமாற்றி விட்டார்கள் என்கிறார் முன்னாள் EPRLF மற்றும் சமூக ஜனநாயக கட்சியின் தலைவர் தோழர் சுகு. அந்த தேசியம் ஒரு ஆரோக்கியமான முற்போக்கான தேசியமாக இருக்க வேண்டும். தேசியம் என்றது ஒரு தலைவர் சொல்லுவார், தேசியவாதம் இல்லாம சர்வதேசியவாதம் இருக்கலாம். ஆனா என்பிபி ஆட்கள் 1970 பிற்பகுதியில தங்களை விமர்சிக்க தேசியவாதம் என்றதை போல சர்வதேசியவாதிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். அப்ப எங்களை பொறுத்த மட்டும் நான் சொல்றேன் பிற்போக்கான தேசியம். இந்த தேசியத்தை தேசியத்தில இருந்த அறஞ்சார்ந்த கூறுகள் எல்லாத்தையும் நிராகரித்த ஒரு பிழைப்புவாத தேசியம் என்றது இதுக்குள்ள மேலோங்கி பொய் சொல்ற தேசியமாக இது மாறி ஜெனீவா அல்லது கான்ஃபெடரேஷன் என்று சொல்லி போகையில்லாத இடத்துக்கு யதார்த்த நிலைமைகளுக்கு புரிம்பாக கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பிற்போக்கு தேசியத்தின் மீது மக்கள் மனக்கிலேசம் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கோபம், அவைக்கு நியாயமான கோபம். மக்கள் ஒன்றும் பைத்தியக்காரர்கள். தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கப் போவதாக தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் S.V. ரவிகரன் தெரிவித்துள்ளார். இவரும் தமிழரசு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர். S. ஸ்ரீதரனும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீளுருவாக்கம் செய்ய போவதாகவும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றிணைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். தான் தமிழ் உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாராளுமன்றத்தில் செயல்பட போவதாக செல்லும் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியவாத கட்சிகளிடையே எவ்வித கொள்கையும் இல்லை, ஆசனங்களுக்காகவே பிரிகின்றனர், பின்னர் சேர்கின்றனர் என குற்றம் சாட்டப்படுகின்றது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியம் மட்டும் மண்கவவில்லை. லைகா சுபாஸ்கரனும் மண்கவினார். ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு நிதியை இறைத்தவர் பாராளுமன்ற தேர்தலில் வடக்கில் சங்குக்கும் உதயசூரியனுக்கும் தெற்கில் ஒளிவாங்கிக்கும் நிதியை இறைத்துள்ளார். மேலும் சில வேட்பாளர்களுக்கும் நிதி வழங்கப்பட்டதாக அறிக்கை கிடைக்கின்றது. ஆனால் அவ்வாறு நிதியை பெற்ற கட்சிகளோ வேட்பாளர்களோ இத்தேர்தலில் வெற்றி பெறவில்லை. இத்தேர்தலில் மண்கவிய மற்றொரு வியாபார புள்ளி IPC பாஸ்கரன். M. ஏ. சுமந்திரன் தமிழரசு கட்சியில் இருக்கும் வரை தன்னுடைய முதலமைச்சர் கனவு பலிக்காது என்பதால் புலம்பெயர் புலி தேசியவாதிகளோடு சேர்ந்து சுமந்திரனை துரோகியாக்கி ஓரம் கட்ட நினைத்தார். ஒரு இனம் அந்த இனத்தை வழிநடத்தக்கூடிய தலைமைகள் என்று இந்த மண்ணில இல்லை. தேசியத்தை சிதைக்கிற வேலையை கந்தையா பாஸ்கரன் செய்ய போகிறார். சிதைந்து போயிருக்கிறேன்னு சொல்லி என்ன எது சிதையில இல்லை, ஏற்கனவே உடைந்து போய் உடைந்ததற்கான காரணம் உண்மையிலே
நானும் ஒரு நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நேசித்தவன். அதற்கான காரணம் வந்து தொடங்கப்பட்ட விதம், தொடங்கப்பட்ட ஆக்கள், அல்லது அது தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இருந்தவன். எனக்கு யாரையும் உடைப்பது என்னுடைய நோக்கம் இல்லை. இவர்களை இந்த அரசியல் மேடையிலிருந்து அகற்ற வேண்டும் என்றதான் என்னுடைய நோக்கம். அதில் ஓரளவு வெற்றியும் கண்டார். தேர்தலில் எம்.ஏ. சுமந்திரன் தோல்வியடைந்தார். ஆனால் சுமந்திரன் வருகின்றாரோ இல்லையோ கட்சியின் முடிவெடுக்கும் அதிகாரத்தை இன்னமும் சுமந்திரனை வைத்துள்ளார். ஐபிசி பாஸ்கரனின் சூட்டில் குளிர்காய்ந்த எஸ். ஸ்ரீதரன் பாராளுமன்றம் சென்றுவிட்டார். சுமந்திரனுக்காக வீட்டுக்கு கல்லிருந்த ஐபிசியால் கடைசியில் சுமந்திரனையும் தூக்க முடியவில்லை, வீட்டையும் நொறுக்க முடியவில்லை. ஆனால் அவருடைய தமிழ் தேசியத்தின் மீதே அன்னார்ந்து பார்த்து காரி உமிழ்ந்து விட்டார். இலங்கையின் 10வது பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னரே தேசிய மக்கள் சக்தி வரலாற்று மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றது. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த 21 பெண்கள் பாராளுமன்றம் செல்கின்றனர். இதில் 19 பெண்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றம் செல்கின்றனர். வடக்கு கிழக்கிலிருந்து தமிழ் பெண்கள் பாராளுமன்றம் அனுப்பப்படாமல் தமிழ் தேசியத்தின் மிக பெரும் குறைபாடாக உள்ளது. தேசிய மக்கள் சக்தி பிரதேச சபை மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் இக்குறைபாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும் என அழுத்த குழுக்கள் தெரிவிக்கின்றன. மொட்டு கட்சியின் தேசிய பட்டியலில் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றம் செல்கின்றார். கொழும்பில் தோல்வியை தழுவிய மனோ கணேசன் தொலைபேசியின் தேசிய பட்டியலில் நாடாளுமன்றம் செல்ல உள்ளார். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முருகல் நிலை கனடிய தெருக்களில் வாக்குவாதங்களாக முருகல் நிலையை தோற்றுவித்துள்ளது. இந்திய உளவு பிரிவு சீக்கிய தலைவரை கனடிய மண்ணில் படுகொலை செய்ததும் கனடா அதற்கு இந்திய உயர்ஸ்தானிகர் மீது குற்றம் சுமத்தியதும் இந்த முருகல் நிலைக்கு காரணமாக உள்ளது.